சுகாதாரம் மற்றும் கலாச்சாரம் பக்கம் வருவோம். பாரம்பரிய மருத்துவம், குறிப்பா ஆயுர்வேதம் பத்தி உலக அளவுல இதோட முக்கியத்துவம் அதிகமாயிட்டு வர்ற மாதிரி தெரியுது. ஆமா, நிச்சயமா. WHOவோட 19 நாள் உறுப்பு நாடுகள்ல 170 நாடுகள்ல, அதாவது கிட்டத்தட்ட 88% நாடுகள்ல பாரம்பரிய மருத்துவம் ஏதோ ஒரு வகையில பயன்பாட்டுல இருக்கு. இது வெறும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. வேற என்ன? பல்லுயிர் பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, பல மக்களோட வாழ்வாதாரம்னு பல விஷயங்களோட இதுக்கு தொடர்பு இருக்கு. இதோட சந்தை மதிப்பு எப்படி இருக்கு? உலக சந்தை மதிப்பு 2025ல $583 பில்லியன் வரும்னு ஒரு கணிப்பு இருக்கு. வருஷத்துக்கு 10% 20% வரைக்கும் வளர்ந்துட்டு வருது. எந்த நாடுகள் முன்னணியில இருக்கு? இதுல சீனா, பாரம்பரிய சீன மருத்துவம் சுமார் 122 பில்லியன், இந்தியா ஆயுஷ் துறை சுமார் 43 பில்லியன், ஆஸ்திரேலியா மூலிகை மருத்துவம் சுமார் 4 பில்லியன். இவங்கெல்லாம் முன்னணியில இருக்காங்க. இந்த வளர்ச்சி எதை காட்டுது? இது வெறும் நோயோட அறிகுறிக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கிற முறையில இருந்து நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு தடுப்பு முறைகள்ல கவனம் செலுத்துற ஒரு பெரிய மாற்றம் உலக அளவுல நடந்துட்டு இருக்கு இந்த காட்டுது. இதுல இந்தியாவுடைய ஆயுர்வேத மாற்றம் எப்படி இருக்கு உங்க ஆதாரங்கள் படி? அது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. நம்ம ஆயுஷ் துறை 92,000க்கும் அதிகமான சின்ன சின்ன நிறுவனங்களோட MSMEs கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 8 மடங்கா வளர்ந்திருக்கு. 8 மடங்கா? ஆமா. உற்பத்தி வருமானம் பாத்தீங்கன்னா 2014-15ல சுமார் 22,000 கோடியா இருந்தது. இப்போ 1.37 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. சேவைத்துறையோட பங்களிப்பு மட்டும் 1.67 லட்சம் கோடிக்கு மேல. ஏற்றுமதி எப்படி இருக்கு? நாம சுமார் 1.54 பில்லியன் மதிப்புள்ள ஆயுஷ் மூலிகை பொருட்களை 180 நாடுகளுக்கும் மேல ஏற்றுமதி செய்யறோம். நம்ம நாட்டுக்குள்ள மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? நல்ல வரவேற்பு இருக்கு. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அலுவலகம் NSSO சமீபத்தில் எடுத்த சர்வே படி கிராமத்துல 95% பேருக்கும் நகரத்துல 96% பேருக்கும் ஆயுஷ் பத்தி தெரியும்னு, பாதிக்கு மேல போன வருஷம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லுது. இது உண்மையிலேயே சுவாரஸ்யமான ஒரு வளர்ச்சி. ஆயுர்வேதம் இப்போ உலக அளவுல அதிகமா ஏத்துக்கப்பட என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கிய காரணம் அதை நவீன அறிவியல் முறைகளோட இணைக்க முயற்சி பண்றதுதான். அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் AIIA மாதிரி நிறுவனங்கள் இதுக்கு முக்கிய பங்காற்றுறாங்க. என்ன மாதிரி? மருத்துவ ரீதியா சரிபார்க்கிறது, கிளினிக்கல் வேலிடேஷன், மருந்துகளோட தரத்தை நிர்ணயிக்கிறது, ட்ரக் ஸ்டாண்டர்டைசேஷன், இதுலெல்லாம் கவனம் செலுத்துறாங்க. சர்வதேச அளவுல ஒத்துழைப்பு இருக்கா? நிறைய இருக்கு. இந்தியா 25 ஒப்பந்தங்கள், 52 கூட்டாண்மைகள் மற்ற நாடுகளோட வச்சிருக்கு. 39 நாடுகள்ல 43 ஆயுஷ் தகவல் மையங்கள் இருக்கு. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல 15 ஆயுர்வேத கல்வி இருக்கைகள் நிறுவியிருக்காங்க. WHOவோட மையம் இந்தியால இருக்குன்னு சொன்னாங்களே? ஆமா, அது ரொம்ப முக்கியமான மைல்கல். WHOவோட உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையம் குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷனல் மெடிசின் குஜராத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது AI, பிக் டேட்டா மாதிரி நவீன டெக்னாலஜியோட பாரம்பரிய மருத்துவத்தை இணைக்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணும். ஆயுர்வேதத்தோட அடிப்படை தத்துவமே சமநிலை பத்தினது தானே? ஆமா, உடம்புக்கும் மனசுக்கும் நடுவுல, மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நடுவுல ஒரு சமநிலை வேணுங்கிறது அதோட அடிநாதம். இது இப்ப நாம சந்திக்கிற வாழ்க்கை முறை நோய்கள், காலநிலை மாற்றம் மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இது மனுஷங்களுக்கு மட்டும்தானா? இல்ல, இது கால்நடை மருத்துவத்துக்கும் தாவரங்களோட ஆரோக்கியத்துக்கும் கூட விரிவடையுது. அதனாலதான் 2025 ஆயுர்வேத தினத்தோட கருப்பொருள் கூட மக்களுக்கும் பூமிக்கும் ஆயுர்வேதம், ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட்னு வச்சிருக்காங்க. அப்போ பாரம்பரிய மருத்துவம் ஒரு மறுமலர்ச்சியை சந்திக்குதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. இந்தியாவுடைய ஆயுர்வேத மாற்றம் எப்படி அறிவியல் சரிபார்ப்பு, முதலீடு, சர்வதேச ஒத்துழைப்பு மூலமா பாரம்பரிய அறிவு புதுப்பிக்கலான்னு ஒரு நல்ல உதாரணமா இருக்கு. இது மெதுவா உலக சுகாதார கட்டமைப்புல ஒரு முக்கியமான அங்கமா மாறிட்டு வருது.